ஹாய், வெல்கம் டு ஆஸ்க்வை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் செல் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் யூனிட்ஸ் கால்டு செல்ஸ். படிச்சிருப்போம் இல்லையா? எல்லா லிவிங் ஆர்கானிசமோட ஃபண்டமெண்டல் யூனிட் செல். ஒய் செல்ஸ்? செல்ஸால் நமக்கு என்ன நன்மை? செல்ஸோட ப்ராசஸ் என்ன? நான் பேசிக்காக சொல்கிறேன். ஒரு லிவிங் ஆர்கானிசம் சஸ்டெயின் ஆகணும்னா 8 இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் நடக்கணும். அதுதான் 8 லைஃப் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ரெக்வயர் நியூட்ரிஷன். ஓகே, எதர் ஃபுட்டை அந்த ஆர்கானிசமே ப்ரிப்பேர் பண்ணும், இல்லைன்னா இன்னொரு ஆர்கானிசம்கிட்ட இருந்து அந்த ஃபுட் எடுத்துக்கும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ரெஸ்பயர், பிரீத்திங் இல்லையா? அண்ட் தேர்ட் ஒன் எக்ஸ்க்ரீட், டாக்ஸிக் வேஸ்ட் எல்லாம் எக்ஸ்க்ரீட் பண்ணணும். ஃபோர்த் லோகோமோஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும். ஸோ 4 பேசிக் லைஃப் ப்ராசஸ் ஆச்சா. ஃபிஃப்த் ஒன் ரீப்ரொடியூஸ், ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் யூ ஹாவ் எ சிக்ஸ்த் ஒன் ரெஸ்பாண்டிங் டு ஸ்டிமுலை, நம்மளை சுற்றி நடக்கிற சேஞ்சஸ்க்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஓகே, அண்ட் செவன்த் ஒன் கண்ட்ரோல் ஆஃப் இன்டர்னல் கண்டிஷன்ஸ். ஓகே, நம்ம இன்டர்னல் கண்டிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற அந்த திறன். ஃபைனலாக க்ரோயிங் அண்ட் டெவலப்பிங். ஓகே, இந்த 8 லைஃப் ப்ராசஸ் தான் ஒரு ஆர்கானிசம் சஸ்டெயின் ஆகிறதுக்கு எசென்சியலான திங்ஸ். இந்த 8 லைஃப் ப்ராசஸை எது கண்ட்ரோல் பண்ணுது, இல்லை இந்த 8 லைஃப் ப்ராசஸை எது ஃபெசிலிட்டேட் பண்ணுதுன்னா செல்ஸ் தான் ஃபெசிலிட்டேட் பண்ணுது. அதனால செல்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் ஆர்கானிசம் டு சர்வைவ், டு லிவ். ஓகே, நமக்கு இந்த செல்ஸ் பற்றி ஆல்ரெடி நிறைய தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக்காக எல்லா செல்ஸ்க்கும் இடையில இருக்கிற காமனான சில பார்ட்ஸ் பற்றி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செல்ஸில் 2 மேஜர் டைப்ஸ் இருக்கு இல்லையா? ஒன்று சிங்கிள் செல், இன்னொன்று மல்டி செல். சிங்கிள் செல்னா ஒரே ஒரு செல் தான் அந்த ஆர்கானிசமில் இருக்கும், அந்த செல் எல்லா ப்ராசஸும் கேரி அவுட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவில் ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும், அந்த செல் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் கேரி அவுட் பண்ணும். ஓகே, ஆன் தி அதர் ஹேண்ட் மல்டி செல்லுலார், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஆர்கானிசம்ஸ், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், ஹியூமன்ஸ். ஓகே, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஆர்கானிசம்ஸாக இருக்கும்போது ஒரே செல்லால் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் கேரி அவுட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிவர் செல்ஸ் இருக்கு இல்லையா? அண்ட் பிளட் செல்ஸ் இருக்கு, நர்வ் செல்ஸ் இருக்கு, ஸ்கின் செல்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கேரி அவுட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல மல்டி செல்ஸை உங்களால் பார்க்க முடியுதா? அதனால தான் ஹியூமன்ஸை மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னு சொல்கிறோம், பாக்டீரியாவை சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்னு சொல்கிறோம். ஓகே, இந்த டிஃபரன்சஸை டீடைல்டாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ அனிமல் செல், பிளான்ட் செல், ஓகே, மல்டி செல்லுலார். இந்த மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸில் இருக்கிற செல்ஸ் இருக்கு இல்லையா? இந்த செல்ஸில் காமனாக இருக்கிற சில பார்ட்ஸை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 160 வருடங்களா, ஃபார் ஓவர் 160 இயர்ஸ், விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியும் ஆல் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, பட் எல்லா செல்ஸ்லையுமே காமனான சில பார்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், குரோமோசோம்ஸ் இருக்கும், கரெக்டா? பட் சம் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது சில பார்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிசி செல் இருக்குல்ல, நல்ல மெச்சூர்டான ஒரு ஆர்பிசி செல்லில் நியூக்ளியஸ் இருக்காது. ஓகே, ஸோ நம்ம வீடியோவில் எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா எல்லா செல்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற, ஒரு பிளான்ட் செல் எடுத்திங்கனாலும் சரி, அனிமல் செல் எடுத்திங்கனாலும் சரி, இந்த 2 செல்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற காமனான பார்ட்ஸ் என்ன, அந்த பார்ட்ஸோட ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஒரு நீட்டோட பேசிக்கு இது நமக்கு நல்லா யூஸ் ஆகும். யா ஓகே, நவ் இப்போ இந்த ஒரு 3D ஆப்ஜெக்டை பாருங்கள். இந்த ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் an அனிமல் செல். ஓகே, ஸோ இந்த அனிமல் செல்லில் உள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸும் இந்த கிரே கலர் சப்ஸ்டன்ஸ் மேலே எம்பர்ட் ஆகியிருக்கிறது தெரியுதா? ஃப்ளோட் ஆகுற மாதிரி தெரியுதா? இந்த கிரே கலர் சப்ஸ்டன்ஸ் தான் சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். இது ஒரு லிவிங் மெட்டீரியல். ஓகேவா? செல்லில் இருக்கிற மற்ற எல்லா பார்ட்ஸையும், உங்களுக்கு மற்ற பார்ட்ஸ் என்னென்னு ஓரளவுக்கு தெரியும். மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, இந்த எல்லா செல் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் தான் நம்ம செல் ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையும்
ஸோ இந்த ஆர்கனல்ஸ், இந்த செல் எல்லாமே நம்ம நார்மலான ஐயில் பார்க்க முடியாது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த எல்லா ஸ்ட்ரக்சரையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த லிவிங் மெட்டீரியல் தான் சைட்டோபிளாசம். மற்ற எல்லா ஸ்ட்ரக்சரும் இதில் எம்பர்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் சைட்டோபிளாசம்னு கூட சொல்லலாம், எல்லா ஸ்ட்ரக்சரையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த காமனான பார்ட் என்னன்னா நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் பற்றி நமக்கு ஆல்ரெடி நிறையா தெரியும். கிட்டத்தட்ட எல்லா செல்ஸ்லையுமே நியூக்ளியஸ் இருக்கும். யா, பட் ஃபார் எக்ஸாம்பிள் சம் செல்ஸ் இருக்கு இல்லையா, சைலம் வெசல்ஸ், பிளான்ட்ல வந்துட்டு வாட்டர் கண்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற சைலம் வெசல்ஸில் நியூக்ளியஸ் இருக்காது. அதனால தான் அந்த செல்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? அதே மாதிரி முன்னாடி ஆர்பிசியில் சொன்னேன் இல்லையா, ஒரு மெச்சூர்டான ஆர்பிசியில் we cannot find நியூக்ளியஸ். now நியூக்ளியஸை பற்றி இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா, nearly 25% of volume of a cell is taken by nucleus. okay, nucleus around 25% volume அது கேப்சர் பண்ணிக்கும். அதுதான் லார்ஜஸ்ட் செல் ஆர்கனல். ஓகே, ஸோ இந்த நியூக்ளியஸில் வேறு என்னென்ன நம்ம பார்க்கலான்னா, டிஎன்ஏ இருக்கும். ஓகே, ஸோ இந்த டயக்ராமில் கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த பார்ட்டை தான் நம்ம டிஎன்ஏன்னு சொல்லுவோம். கரெக்டாக? டிஎன்ஏ இஸ் நத்திங் பட் இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து குரோமேட்டின்னு சொல்லுவோம். அதாவது குரோமோசோம்ஸ் வந்து த்ரெட் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கா, இதை தான் குரோமேட்டின்னு சொல்லுவோம். இந்த த்ரெட் ஸ்ட்ரக்சர்டு குரோமோசோம்ஸ் எல்லாம் சென்டரில் கண்டென்ஸ் ஆகும்போது அல்லது கம்ப்ரஸ் ஆகும்போது அது வந்து நம்ம நியூக்ளியோலஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த என்டையர் திங் தான் ஜெனட்டிக் ஹவுஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஓகே, இதை ஃபுல்லாக நம்ம டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதோட வேலை என்ன, ஹெரிடிட்டரி கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எல்லா ப்ரோட்டீன்ஸ் சிந்தசைஸ் ஆகுது இல்லையா, சிந்தசைஸ்னால் கிரியேட் ஆகுது இல்லையா, ப்ரோட்டீன்ஸ் எப்படி கிரியேட் ஆகணும் அப்படிங்கிற கோடையும் இந்த குரோமோசோம்ஸ் தான் ரிலீஸ் பண்ணும், அல்லது இந்த குரோமோசோம்ஸ் தான் டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ இந்த குரோமோசோம்ஸ் தான் செல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஓகே, அண்ட் மோரல்ஸ் ஒவ்வொரு நீங்கள் இந்த குரோமோசோம்ஸ் எடுத்திங்கன்னா thousands ஆஃப் ஜீனஸ் இருக்கும். ஓகே, இந்த ஜீனஸ் தான் மல்டிபிள் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு கோட் கொடுக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரோமோட்டினில் ஹிஸ்டோன்ஸ்னு ஒரு ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, ஹிஸ்டோன்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் எதுக்குன்னா, இந்த நியூக்ளியோலஸ் இருக்கு இல்லையா, இந்த குரோமோட்டின் த்ரெட்ஸ் வந்து குரோமோசோம்ஸை கண்டென்ஸ் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் மெயின்டைன் பண்ணுது இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் கொடுக்கறதே இந்த ஹிஸ்டோன்ஸ் தான். இந்த ப்ரோட்டீன்ஸ் மேலே இந்த குரோமோட்டின் நெட்வொர்க்கெல்லாம் ரேப் ஆயிரும், இந்த மாதிரி ரேப் ஆகிக்கும் அந்த ப்ரோட்டீன் மேலே. அப்படி ரேப் ஆகிட்டு அது ஒரு சப்போர்ட்டிவாக நிற்கும். ஓகே, அதுக்கு தான் இந்த ஹிஸ்டோன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. என்சைம்ஸ் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, இந்த என்சைம்ஸ் எல்லாம் எங்கே சிந்தசைஸ் ஆகுதுன்னா ஃப்ரம் திஸ் ஏரியா. அந்த சிந்தசைஸ் ஆகிற ப்ளூ பிரிண்ட், அந்த கோட் எல்லாமே நம்ம இங்கே தான் இருக்கும், இங்கே தான் பார்க்க முடியும். ஓகே, அண்ட் மோர் ஓவர் லைக் ஐ செட், இந்த குரோமோசோமோட இதை பற்றி இன்னும் நம்ம சொல்லணும்னா இட் ஹெல்ப்ஸ் இன் ஓவரால் ஃபங்க்ஷன். இங்கே என்னென்ன சொல்கிறாங்கன்னா, க்ரோத், ரீப்ரொடக்ஷன், சர்வைவல், செல் டிவிஷன், ரெப்ளிகேஷன், இது எல்லாத்துக்குமே ஹெரிடிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ், பேசிக் ஜெனட்டிக் மெட்டீரியல், இது எல்லாமே is undertaken by the chromosomes. Okay, so now உங்களுக்கு நியூக்ளியஸ் பற்றி நம்ம ஓரளவுக்கு ஐடியா ஆல்ரெடி இருக்கும். ஸோ வேற ஒரு வீடியோவில் ஜஸ்ட் நியூக்ளியஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, ஸோ நியூக்ளியஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது, எல்லா பார்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, என்சைம்ஸ் என்னென்ன என்சைம்ஸ் செக்ரீட் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாமே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நான் திருப்பி அந்த 3D மாடலுக்கு போனீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல யூ கேன் சி மைட்டோகாண்ட்ரியா. பேர் கேட்டோடனே நமக்கு ஞாபகம் வருதுன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் செல். கரெக்டா? ஸோ மைட்டோகாண்ட்ரியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஸோ பவர் ஹவுஸ் ஆஃப் செல்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும், செல்ஸ்க்கு தேவையான எனர்ஜியை சப்ளை பண்ணுற ஒரு பார்ட் தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுன்னா, ஃபுட் பார்ட்டிகல்ஸ் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸை பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்து வர கெமிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கும்.
ஓகே, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செல் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஹியூமன் பிரீத்திங் கிடையாது. செல் ரெஸ்பிரேஷன்னா அது இந்த ப்ராசஸ் தான். ஃபுட் பார்ட்டிகல்ஸை பிரேக் டவுன் பண்ணி அதில் இருக்கிற கெமிக்கல் எனர்ஜி இது ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். ஓகே, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ கூட பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அனதர் வேர்ட்ஸில் சொல்லணும்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் அ செல்லுன்னு கூட சொல்லலாம். ஓகே, பிகாஸ் வர ஃபுட் பார்ட்டிகல்ஸை பிரேக் டவுன் பண்ணி அந்த கெமிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது. அந்த கெமிக்கல் எனர்ஜியை செல்லோட மற்ற மெட்டபாலிசம் இருக்கு இல்லையா, செல்லோட மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான எனர்ஜியை இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் ஸ்டோர் பண்ணி இருக்கிற அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஓகே, அந்த எனர்ஜியை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்? அந்த மாலிகூல்ஸாக ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா, அந்த மாலிகூல்ஸ் பேர் தான் ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். கரெக்டாக அந்த கெமிக்கல் எனர்ஜி எல்லாம் சின்ன சின்ன மாலிகூல்ஸாக மைட்டோகாண்ட்ரியா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அதுதான் நம்ம ஏடிபின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் ப்ரோக்ராம்ட் டெத் ஆஃப் அ செல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெத் ஆஃப் அ செல் இஸ் ப்ரோக்ராம்ட். இந்த ப்ரோக்ராமையும் மைட்டோகாண்ட்ரியா தான் செய்யும். மைட்டோகாண்ட்ரியா பிளேஸ் an important role in the programmed death of a cell. அது என்ன programmed death of a cell? For example, நம்ம உடம்புல excess of cells இருந்துச்சுன்னா, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ப்ரீகேன்சரஸ் செல்ஸ், கேன்சர் ஆகிற ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கிற செல்ஸ், வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ், இந்த செல்ஸ் எல்லாம் ப்ரோக்ராமபிள் டெத். ஓகே, இந்த செல்ஸை அழகாக ப்ரோக்ராம் பண்ணி சாகடிக்கும். ஓகே, இந்த ரோலும் மைட்டோகாண்ட்ரியா செய்யும். ஓகேவா, ஸோ இதனால் நமக்கு என்ன யூஸ்? நம்மளோட இம்யூனிட்டி என்ஹான்ஸ் ஆகும். ஓகே, திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. இந்த ப்ரோக்ராமபிள் டெத்தை தான் அப்பாப்டாசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இன்னொரு டேர்ம் இருக்கு, நீக்ரோசிஸ். இது வந்து அன்கண்ட்ரோல்டு டெத். ஸோ சில செல்ஸ் வந்து அன்கண்ட்ரோல்டாகவே தே வில் டை. ஸோ அதை வந்து நீக்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். பட் மைட்டோகாண்ட்ரியா வந்து சில செல்ஸை ப்ரோக்ராம் பண்ணி இட் வில் மேக் தம் டை. ஓகே, ஏன் அப்படி கொள்ளுதுன்னா எக்ஸஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கலாம் which is not required anymore, அதோட ஃபங்க்ஷன்ஸ் இனிமேல் தேவைப்படாமல் இருக்கலாம். ப்ரீகேன்சரஸ் செல்ஸாக இருக்கும், வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸாக இருக்கும். ஸோ அதை ப்ரோக்ராம் பண்ணி அந்த செல்ஸை எராடிகேட் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் அப்பாப்டாசிஸ். ஸோ இதனால் நம்ம இம்யூனிட்டி என்ஹான்ஸ் ஆகும், ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல் த செல்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சர்வைவல் ஆஃப் தி ஆர்கானிசம். ஓகே, ஸோ இதுதான் some important functions of mitochondria. And finally, cell membrane. இந்த செல்லோட சர்ஃபேஸில் ஒரு தின் லேயரை உங்களால் பார்க்க முடியுதா? இந்த தின் லேயர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா செல் சர்ஃபேஸ் மெம்பரேன்னு சொல்லுவோம். சிம்பிளி வந்து நம்ம செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த செல் மெம்பரேன் தான் சைட்டோபிளாசம்க்கும் அவுட் சைட் வேர்ல்டுக்கும் ஒரு பவுண்டரியாக இருக்கும். ஆனால் ஒரு கம்ப்ளீட் பேரியர் கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சம் மெட்டீரியல்ஸை இதை உள்ளே அலோவ் பண்ணும், சம் மெட்டீரியல்ஸை இதை வெளியே அலோவ் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த மெமரினை நம்ம என்ன சொல்லுவோம்னா பெர்மியபிள் மெமரின்னு சொல்லுவோம். பர்டிகுலராக சொல்லணும்னா செலக்டிவ்லி பெர்மியபிள். ஸோ இந்த செல் மெமரினும் இஸ் காமன் டு நியர்லி ஆல் த செல்ஸ் தட் வி see. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு செல்ஸில் இருக்கிற காமனான பார்ட்ஸ் பற்றி பேசிக்காக சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா, அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொரு தனித்தனி ஆர்கனல்ஸ் பற்றியும் அதோட இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you.